அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். குடும்ப தலைவர், கழக தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, திருச்சி நம்முடைய சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியிலே நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வாக்கு கேட்டு உரையாற்ற வந்திருக்கின்ற தளபதி தலைவர் அவர்களுக்கும், இந்த பாராளுமன்ற வேட்பாளராக தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு டிஎம்எஸ் செல்வகணபதி அவர்களுக்கும், நம்முடைய கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் மலையரசன் அவர்களையும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்பிற்கினிய தங்கபால் அவர்களையும், முக்குளத்தூர் இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வாண்டையார் அவர்களையும், இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர் வசந்தங்கார்த்திக் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களையும், வணக்கத்திற்குரிய சேலம் மேயர் அவர்களையும், முன்னாள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் அவர்களையும், வருகின்றிருக்கின்ற நமது அனைத்து கட்சி நண்பர்களையும் தோழர்களையும் அனைவரையும் வருக வருக என்று இருகரங்கூப்பி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கும்
பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அவர் கேட்கிற கேள்விக்கு இதுவரை மத்திய அரசு எந்த விதமான பதிலையும் மத்திய அரசு தரவில்லை. இங்கு நாங்கள் சிரமப்பட்ட போதெல்லாம் நிதியை தராமல் வாக்கு மட்டும் கேட்க வருகிறீர்களே, உங்களுக்கு எப்படி தமிழ்நாடு வாக்களிப்பார்கள், உங்களை புறக்கணிப்பார்கள் என்று சொல்லி வருகிறார்கள். அப்போதும் அவர்கள் பதில் தரவில்லை. நான் தலைவர் அவர்களுக்கு ஒரு உறுதி, கடந்த தேர்தலில் இருந்தது போல் இல்லாமல் இந்த தேர்தலில் உங்களுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு சேலம் பகுதியும் கள்ளக்குறிச்சி பகுதியும் முழுமையான ஆதரவு தந்து நீங்கள் தந்திருக்கிற வேட்பாளர்களை உறுப்பினர்களாக்கி நிச்சயமாக தருவார்கள். அதற்காக அரும்பாடுபட்டு கழக தோழர்களும் தோழமை கட்சி நண்பர்களும் உழைப்போம் என்று சொல்லி உங்களை இருகரம் கூப்பி வருக என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம், நன்றி. நம்முடைய சேலம் பாராளுமன்ற வேட்பாளர் திரு செல்வகணபதி அவர்கள் வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள். குற்றால அருவியாய், கொல்லிமலை தேனாய், வற்றாத ஜீவ நதியாய், வாராது வந்த மாமணியாய், தமிழகத்தை வாழ வைக்கும் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் குடும்ப தலைவர், கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களா, அண்ணன் நேரு அவர்களா, அண்ணன் வேலு அவர்களா, அண்ணன் தங்கபால் அவர்களா, அருமை நண்பர் ஸ்ரீதர் அவர்களா, மாவட்ட கழக செயலாளர்கள், போற்றுதலுக்குரிய நண்பர் ராஜேந்திரன் அவர்களா, அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்களா, அண்ணன் உதயசூரியன் அவர்களா, நண்பர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களா, கூட்டணி இயக்கங்களை சார்ந்திருக்கிற தோழர்களா, வெள்ளமென திரண்டிருக்கிற வாக்காள பெருங்குடி மக்களா, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களா, இன்றைக்கு தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக என்னை சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்தமைக்காக என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கங்களையும் முதற்கென அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்களே, உங்களால் இந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் களத்தில் உங்கள் திட்டங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய அற்புத திட்டங்களால் தமிழ்நாட்டை உலக அரங்கிலே தூக்கி உயர்த்தி நிறுத்தி இருக்கிறீர்கள். ஆகவேதான் தமிழ்நாடு பெற்றிருக்கிற அந்த பாக்கியம் இந்திய திருநாடும் பெற வேண்டும் என்று இந்தியா என்ற இந்தியன் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்ற மாபெரும் கூட்டணியை உருவாக்கி பாசிச பாரதிய ஜனதா கட்சிக்கு சிம்ம சொப்பனமாய் நாடும் நமதே 40 நமதே என்று இன்றைக்கு நாட்டு மக்களால் போற்றப்பட்டு வருகிறீர்கள். அருமை தலைவர் அவர்களா, உழைக்கிறவர்களை உயர்த்தி பிடிக்கிற உழைத்து முன்னேறியவர்கள் நீங்கள். அந்த அடிப்படையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நான் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டவனாய், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இயக்கத்திற்கும் உங்களுக்கும் விசுவாசமிக்க தொண்டனாய் உழைப்பேன் என்று உறுதி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு பெரியவர்களா, இந்த களம் வரலாற்றிலே தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான களம். பாசிஸ்டை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்கக்கூடிய களம், தமிழனுடைய பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய களம், தமிழ் மொழி தமிழினம் என்ற அந்த தாரகத்தை உயர்த்தி பிடிக்கிற களம். ஆகவே வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்தில், மறவாதீர் உதயசூரியன் சின்னத்தை என்று கேட்டு உங்கள் பொற்பாத மலர்களை தொட்டு வணங்கி நன்றியோடு இருப்பேன். வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்திலே என்று கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மன்னிக்க வேண்டும், நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் அவர்களையும், தேர்தலில் முக்கிய பொறுப்பு வகிக்கிற அவரையும் இந்த இரு பாராளுமன்ற உறுப்பினர்களின் சார்பாக வருக என்று இருக்கிறவங்க கூப்பி வரவேற்று கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற வேட்பாளர் திரு மலையரசன் அவர்களை வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நடைபெறிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த நான் என்னை அறிவித்து அறிமுகப்படுத்தி
வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு உங்கள் முன்னால் நிற்க வைத்திருக்கின்ற இந்திய துணைக்கண்டத்தின் தனிபெரும் தலைவர், திராவிட மாடல் நாயகர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் கொள்கை தளபதியாம் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். கழக முதன்மைச் செயலாளர் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களை வணங்கி, கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் வணங்கி, சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் SRS அவர்களையும், மேற்கு மாவட்ட செயலாளர் சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் அவர்கள் TMS அவர்களையும், மத்திய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களையும், கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் உதயசூரியன், அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோரின் வணங்கி, நமது முதலமைச்சர் அவர்களின் மக்கள் நலத் திட்டங்கள் வளர்ச்சி பணிகளே கழகத்தினை வெற்றி பெற செய்துவிடும் என்றாலும் வாக்கு வித்தியாசத்தினை அதிகப்படுத்தும் நோக்கத்துடன் தலைவர் அவர்கள் இங்கே வருகை தந்து உரையாற்ற உள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையாக உழைப்பவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதற்கு சாட்சியாக இந்த மாபெரும் வாய்ப்பை வழங்கிய கழக தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணங்கி, கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து பெருமாறியான வாக்கு வித்தியாசத்தில் கழகத்தினை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.